ரோஹித் சர்மா அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டியை கொடுத்திருக்காரு. இந்தியா ரீசெண்டா நியூசிலாந்து கூடவும் ஆஸ்திரேலியா கூடவும் டெஸ்ட் சீரிஸை தோத்து போனதுனால ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியும் பேட்டிங்கும் சரியில்லைன்னு பல தரப்புல இருந்து விமர்சனங்கள் வந்துச்சு. இப்ப இதை பத்தி கங்குலி என்ன சொல்லிருக்காருன்னா, ரோஹித் சர்மா ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு சிறந்த கேப்டன்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவர் இந்தியாவை நல்லாவே வழிநடத்திட்டு வராரு. ஆனா ரெட் பால் கிரிக்கெட்னு வரும்போது கண்டிப்பா சில விஷயங்களை மாத்தியே ஆகணும். அவரோட கேப்டன்சில இந்தியா வரிசையா டெஸ்ட் சீரிஸ தோத்துக்கிட்டே வராங்க. ஐபிஎலுக்கு பிறகு இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே இங்கிலாந்து கூட நடக்க போற 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் தான். இங்கிலாந்துல இது நடக்க போறதுனால அங்க கண்டிஷன்ஸே வேற மாதிரி சேலஞ்சிங்கா இருக்கும். ஆஸ்திரேலியா மாதிரி அங்க ஸ்விங்கும் சி மூவ்மெண்ட்டும் இருக்கும். இதனால ரோஹித் சர்மா அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி சூப்பரான ஸ்மார்ட்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். குறிப்பா ஸ்ட்ராட்டஜிஸை ரீதிங்க் பண்ணி ரோஹித் சர்மா அவரோட பர்ஃபார்மன்ஸை ரெட் பால் கிரிக்கெட்ல கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லனா இந்தியாவால இந்த சீரிஸையும் ஜெயிக்க முடியாதுன்னு கங்குலி கடுமையான பேட்டியை கொடுத்திருந்தாரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா மட்டும் ப்ராப்ளம் இல்ல. இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த பேட்டிங் யூனிட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். போலிங்ல பும்ராவை மட்டுமே நம்பி இல்லாம எல்லா பவுலர்ஸுமே ஸ்டெப் அப் பண்ணணும். சோ இவரோட அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.